guys, and guys, in the video RBI assistant prelims கான shift 1 and shift 2 கான review. So என்னென்ன questions கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் and overall எவ்வளோ average attempt கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். So first பார்த்தீங்க அப்படின்னா shift 1ல வழக்கம் போல simplification கேட்டிருக்காங்க 15 and wrong number series கேட்டிருக்காங்க and DA கேட்டிருக்காங்க 1 set. அடுத்து application சம்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து SICI, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதில் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடில் வந்து உங்களுக்கு 33, 32லாம் அடிச்சிருக்காங்க. 32லாம் அடிச்சிருக்காங்க, 31 ஒரு சிலர் அடிச்சிருக்காங்க. ஸோ 30+ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 35மே அடிச்சிருக்காங்க. ரீசனிங் உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா கோடிங் கேட்டிருக்காங்க, கோடிங் டிகோடிங் கேட்டிருக்காங்க. அடுத்தது இன்இக்வாலிட்டி, அடுத்து பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, பேர் ஃபார்ம் பண்ணுறது கேட்டிருந்துருக்காங்க, பாக்ஸ் பேஸ்ட் பசில், மந்த் பேஸ்ட் பசில், ஃப்ளோர் பேஸ்ட் பசில்லாம் கேட்டிருந்துருக்காங்க. 35மே போட்டிருக்காங்க. இது ஷிஃப்ட் 1க்கு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃபாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஆர்சிலாம் வந்து ஆர்சி டைம் கன்சியூமிங்காக இருந்திருக்கு. ப்ளஸ் கொஞ்சம் வேர்ட்ஸுமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஆப்டி அண்ட் ரீசனிங் கம்பேர் பண்ணுறப்ப இங்கிலீஷ் அந்தளவுக்கு ஷிஃப்ட் 1ல் ஈஸியாக இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 26 அந்த மாதிரி அடிக்கிறதே வந்து நார்மலாக அந்த மாதிரி தான் அடிச்சிருந்துருக்காங்க. ஸோ ஆர்சி எரர் டிடெக்ஷன் கேட்டிருக்காங்க, ஃப்ரேசல் ரிப்ளேஸ்மெண்ட், மிஸ்பெல்ட் அண்ட் பேரஜம்பிள்ட், காலம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து அவரேஜாக 27, 26 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்கப்பா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 90 above போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபான அட்டெம்ப்ட். அண்ட் இப்போ ஷிஃப்ட் 2க்கு வருவோம். ஷிஃப்ட் 2ல் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஃபில் த பிளான்ஸ், மிஸ்பெல்ட்டு, அடுத்து எரர். ஆர்சி வந்து ஷிஃப்ட் 1 விட இது கொஞ்சம் பரவாயில்ல தான், அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருந்திருக்கு. அது அந்த அளவுக்கு இல்லை, ஈஸியாக தான் இருந்திருக்கு. அண்ட் ஆப்டியில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் 14, மிஸ்ஸிங் நம்பர் 5, கேஸில் 20 கேட்டிருந்துருக்காங்க. அது ஈஸியாக தான் இருந்திருக்கு, கொஞ்சம் ஆனால் டைம் கன்சியூமிங்காக இருந்திருக்கு. டிஐ கேட்டிருந்துருக்காங்க. ஸோ ஆப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் ஒரு 32 வழக்கம் போல் எல்லாம் RBI அசிஸ்டண்ட்டுக்கு 32 and 32, 33 அந்த ரேஞ்சில் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ரீசனிங்கும் இதுலேயுமே 35மே போட்டிருக்காங்க. சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி அண்ட் பசில் சீட்டிங் நிறையா கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் கோடிங் டிகோடிங் இது எல்லாமே கேட்டிருந்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் அட்டம்ஸ் 90+ கொடுத்தீங்க அப்படின்னா தான் சேஃப். இது வழக்கம் போல் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் லாஸ்ட் இயரை விட இந்த டைம் வேகன்சிஸ் அதிகம் இருந்தாலும் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்து அதிகமாக தான் ஆயிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 13 சம்திங் தமிழ்நாடுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் கூட, அதிகம்னா ரொம்ப அதிகம் இல்லை, பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கூடனால கொஞ்சம் அதிக பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் ரொம்பலாம் வேரியேஷன் கட் ஆஃப்லலாம் இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அதே ரேஞ்சில் தான் ஒரு 93, 94, 93 அந்த ரேஞ்சில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கட் ஆஃப். ஸோ தட்ஸ் இட் கைஸ். 93 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்போ எவ்வளோ போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 90+ போட்டிருந்தீங்கன்னா சேஃபர் ஜோனில் இருக்கீங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். கண்டிப்பாக உங்களுடைய அட்டம்ப்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஃபீல் பண்ணிங்களா, இல்லை ஏதாவது ஒரு செக்ஷன் டஃபாக ஃபீல் பண்ணிங்களா என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. ஸோ அண்ட் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எலிட் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ டாடா, பை, see you.